இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, தஞ்சையில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசினார். வழக்கமாக அணியும் தாவேக கலர் துண்டு இல்லாமல் விவசாயிகளின் பச்சை துண்டு அணிந்திருந்தார். 5000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாற்ற ஸ்டாலின் முயற்சிப்பதாக விஜய் கூறினார். என்ன பம்மாத்து வேலை காட்டினாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது என்றார். உங்க அப்பாவாலே முடியவில்லை, நீங்க எம்மாத்திரம் ஸ்டாலின் சார் எனும் ரீதியில் விஜய் தன் ஸ்டைலில் திமுகவை வெளுத்தார். அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்மந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்கிறதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாற்றி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனால் அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யும் பிரச்சனையில் கடிதம் எழுதுவதோடு தன் வேலை முடிந்தது என ஸ்டாலின் தூங்குவதாக விஜய் குற்றம் சாட்டினார். கடல் விவசாயிகளான நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளோதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்கக்கூடாது, கையே வைக்க விடக்கூடாது. அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு பக்காவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான்.